but maybe you should do whatever you need to erase me. Yay! What is it? ஒன்றும் போட வேண்டாம். நாங்கள் பண்ணது வரமாட்டேது. ஹலோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் த கிரேசி கேர்ள். அண்ட் நான் உங்கள் ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யம்மி அண்ட் டேஸ்ட் ஆன வெஜ் கட்லெட் ரெசிபி. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அண்ட் ரொம்ப முக்கப்படாம வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த ரெசிபிக்கு நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு உப்பு போட்டு குக்கரில் ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா இப்போ நம்ம மேஷ் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க் வச்சு நல்லா நான் பண்ணுற மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தென் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் அரைச்சி அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 பச்சை மிளகாயை நான் குட்டியாக நறுக்கி அதை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க, பெருசாக இருந்தால் சாப்பிடும்போது நல்லா இருக்காது, குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன்ஸ் பிரெட் க்ரம்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் உள்ளே ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸோ அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கை வச்சு ஈவனாக ஃபுல்லுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து நான் இதில் நல்லா உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் இதை நான் ஃப்ளாட் பண்ணி நான் அந்த கட்லெட்டோட ஷேப்பு கொண்டு வந்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேம் இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நம்ம பண்ணிடுற மிக்ஸ்லேருந்து நமக்கு ஒரு 10 to 12 கட்லெட்ஸ் வரை கிடைக்கும். பட் நான் உங்களுக்கு காட்டுறது ஒரு 5 மட்டும் செஞ்சு காட்டுறேன், ஓகேவா? இப்போ இந்த கட்லெட்ஸ் எல்லாம் டிப் பண்ணுறதுக்காக நான் இந்த மிக்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் மைதா ஆட் பண்ணி நான் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை. பிரெட்டை அரைச்சி வறுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிரும், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கட்லெட் இருக்குல்ல, இதை எடுத்துட்டு அந்த நம்ம மைதா மிக்ஸ் இருக்குல்ல, அந்த வாட்டர் மிக்ஸ் அதில் டிப் பண்ணி லைட்டாக டிப் பண்ணுங்கள், ஃபுல்லாக டிப் பண்ண அவசியம் இல்லை. டிப் பண்ணி அந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அதில் நல்லா இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த பிளேட் எடுத்து வச்சுருங்க. சேம் இதே மாதிரி எல்லா கட்லெட்டுக்கும் செஞ்சுருங்க. பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ராசஸில் நான் 5 கட்லெட்ஸையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கட்லெட் வராது, அது கொஞ்சம் சொதன்னு ஆகும். ஸோ மீடியம் ஹையில் மாற்றி மாற்றி வச்சு எல்லா கட்லெட்டுமே ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நான் பண்ணுற மாதிரி கட்லெட்டை மாற்றி போட்டே இருங்க. ஒரு சைடில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு சைடில் மட்டும் டீப்பான ப்ரௌன் கலர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி மாற்றி போடும்போது எல்லா சைடுமே ஈவனான கலர் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே அதை எடுத்துருங்க அடுப்புலேருந்து. இப்போ நம்மளோட யம்மியான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான், யாருனாலும் செஞ்சிடலாம். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் த கிரேசி கேர்ள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'm not the girl that used to be sometime.